சில சில இதில் குடும்பத்துக்கு வந்து 3 பிள்ளைய பெற்றுமுங்கோ சில நேரத்தில் அக்கா ஒட்டோட்ட அக்கா தங்கச்சி இந்த கதையை கேட்டு குடும்பம் குலையுது. அட அவன் குடும்பத்துக்கே இந்த பொம்பளைய இந்த சமக்கக்காரியா அவன் குடும்பத்தை தவன்தான காசு கொடுத்து பார்க்குறான், உழைக்கிறான், பார்க்குறான். இதுவரை பிள்ளைகளுக்கு அடித்தது கிடையாது, பிள்ளைகளுக்கு அடித்ததே கிடையாது. புள்ள மனுஷிக்கெல்லாம் அடிக்கிறீங்களா? குடிச்சு போட்டு என் வீட்டை வந்திருக்க கிரண்ட ஆட்டோ ஓட்டு வருது, பார்த்தா பொலுசு. அவட தமக்கா ஃபோன் பண்ணி சொல்லி சட்டம் ஆம்பளை பக்கம் தானே இருக்கு, பொம்பளை பக்கம் தானே இருக்கு. டக்குன்னு தெரியல காவலியாளர்கிட்ட இப்படி நிக்குது இப்படி நிக்குது இப்படி நிக்குது. மான் செருப்பு போட நிக்குது பயமிச்சு. அனைவருக்கும் வணக்கம், நான் சிவன். அதாவது வந்து இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். வந்து இன்றைய நாள் வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து ஒரு கொடியில் அமைச்சு கொண்டிருக்கிறோம். வந்து ஒரு கிச்சன் பிளான்ல அது உண்மையிலேயே வந்து நான் நிற்கிற நேரங்களில் தான் வந்து இந்த வேலையை வந்து ஃபுல்லாகவே வந்து செய்து கொள்றது. ஏன்னா எங்களுடைய நானும் அந்த வேலைகளையும் பார்க்க வேணும், என்ன பார்க்க வேணும். வீட்டில் நிற்கிற சும்மா வீட்டில் நிற்கிற நேரம் தான் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சும்மா நிற்கிறன்றதுக்கு வந்து டைம் இருக்காது, ஃபுல்லாக அந்த வேலை இந்த வேலைன்றோடு தெரியாது. இல்லை கராச்சி வேலை இல்லையா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு செய்ய வேணும்ன்றோடு தெரிவேன். ஏன்னா வேலை இல்லாமல் மனசு இருக்கிறாது. அப்போ அப்படி இருந்து வேலை இல்லையா இருந்தால் தான் சில வேலையெல்லாம் ஃபுல்லாக 2 வேலையை செய்ய நினைக்கிறேன். ஓகே, இப்போ கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 ஆகிடுச்சு. ஏன்னா ஆட்டோ வண்டி பான் வண்டி போகுது, 4:30 தான் அதனால போகும். சரியா, நாங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த உண்மையை சொல்லி சொல்லி வந்து கதைக்கிறோம். அன்றைக்கு எனக்கு அந்த கோயில் நல்ல கோயிலுண்டு வந்த நீங்கள் அன்றைக்கு வீடியோ உங்களோட இதில் வீடியோ காட்டுறீங்களான அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படி உங்களோட வீட்டை வந்தோன்னா நீங்கள் இல்லையேண்டு. அப்போ நான் உண்மையிலேயே இல்லை, நான் வந்து மைங்கோ ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன சந்திக்க முடியாமல் போயிட்டுது. அப்போ இன்றைய நாளில் வந்து என்ன செய்யப்படும்னா பாருங்க, அந்த குடில் வந்து இன்னும் எப்படின்னா முடிப்பேன்ட்டு நினைச்சு கொண்டு குடில் முடிஞ்சிருக்குது. அப்படி கோலண்டு வந்திருந்தது. அப்ப தன்னை எப்போ இந்த வேலையை முடிப்புன்னு சொல்லி அது ஒரு எதிர்பார்ப்போட இருக்குது. உண்மையிலே வந்து கொஞ்ச நாளா வந்து மழை பெய்தோன்று இருந்துச்சு, மண்ணை எல்லாத்தையும் பூசி விட்டா கரையில அண்ணன் நான் பெரிய அளவுல இல்லை. உங்களுக்கு உள்ளுக்க கொண்டே காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி காத்து அடிச்சு அப்படி ஒரு என்னன்னு சொல்றது, காத்து அடிச்சு சரியாக காட்டுறதுல பஞ்சு ஆக்கலது. வெயில வேலை செய்ய காத்து அடிக்கிறது நல்லா இருக்கு. ஓகே, மேல பாருங்க, மேல வந்து இந்த காத்து அடிச்சு சரியாக ஓட்டை இதா கிடக்குது. அப்ப இதை வந்து என்னன்னு சொல்றது, மேல் மோடு வந்து கட்டுறது வந்து இங்க ஒருத்தருக்கு வந்து தெரியல. காவலியாளர்கிட்ட இப்படி நிக்குது இப்படி நிக்குது இப்படி நிக்குது, கவலையை வச்சு பார்த்தேன் சரியே வரையில. அப்ப யோசிச்சு பார்த்தேன் இதுக்கு வந்து சம்பு வெட்டுவோம்ண்டு. அப்ப சம்பு வெட்டுவோம்னு சொன்னா கடற்கரை சைட்டு போகணும், இந்த காத்துக்குள்ள வந்து பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேட்டு நான் அதுக்குள்ள இறங்கக்கு முன்ன கேட்க சொன்னாங்க, அதுக்குள்ள பாம்பு இருக்காது, போற வழியெல்லாம் பாம்பு இருக்கும். அந்த போற சின்ன சம்பு இருக்கு தானே புல்லு, இந்த கோல்டு வரும். அப்ப அதுக்குள்ளதான் கூடுதலா சம்பு இருக்குமென்னு சொல்லி பாம்பு இருக்குமென்னு சொல்லி இருந்தாங்க. அந்த தண்ணி கரையா இருக்கிறதுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை, சின்ன முதலைகள் இருக்குமா குட்டிகள். அப்ப என்னடா அப்படி எல்லாம் பயப்படுத்துறீங்களே, என்ன செய்யறது? ஆனா கண்டிப்பா செய்ய வேணும், என்ன செய்ய வேணும். இப்போ குடி வந்துட்டு இப்போ இதுவரை எல்லாம் தூக்கி செட் பண்ணி இதை வச்சுட்டு அனுப்பமோன்னு பார்த்துட்டு வேண்டாம், முதல் மேல் வேலையை முடிப்பேன். காத்துக்கு எல்லாத்தையும் மிதண்ட போண்டி போட்டு இப்போ வந்து சம்பு கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான், அதை தான் செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். கூடுதலாக நான் சொல்கிறேன், இந்த வேலை எப்படியும் இன்றைக்கு என்ன கிழமைடா? செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் வாரக்கிழமை கிடையில இந்த வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணுவோன்ற ஒரு நினைப்போடு இருக்கிறேன். கண்டிப்பாக அதை செய்து முடிப்பேன். தனியாக நின்று செய்கிற வழியால் கொஞ்சம் கஷ்டம், செஞ்சு முடிச்சா தான் நான் இதுக்குள்ளே இருந்து நாங்கள் நினைச்சிருக்கிற பிளான் பண்ணி இருக்கிற வீடியோவில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதுவரைக்கும் எங்களோட வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு வாங்க. இப்போ கொஞ்சம் ரிஸ்கான வேலை, அதாவது இந்த கொஞ்சம் பயங்கரமான இதுக்குள்ள கை வைக்க போகிறேன். அதாவது அதுக்குள்ள போய் கையை வச்சு வட்டிக்கிட்டு நினைச்சாலும் ஒரு பக்கம் நினைச்சா பாம்பு பயமாக கிடக்கு, பாம்பு கொத்தி விட்டுனா இப்போ என்ன செய்யுது யோசிக்க என்ன செய்யுது.
போய் பாப்போமே சிம்பிளா சொல்லுவாங்க பாம்பு நிகழ்ச்சியில முதல்ல நிக்க மாட்டேன். சரி அதுக்கு தான் இப்ப என்ன செய்யணும்டா இங்க கிரைண்டர் கொண்டு போமா கிரைண்டர் இல்லாம ட்ரைப்பேட கோட்டை விட்டு வச்சுக்கேன் ட்ரைப்பேல. அதாவது வந்து அரி வெட்டுவாங்க தெரியும் தானே உங்களுக்கு. அரி வெட்டுற அது வந்து அரிவாள் இல்லை, அதே மாதிரி சத்தத்தை இதில் கட்டி போட்டு கிறுக்க நேரம் தடுக்க போகிறோம். இப்போ சத்த வாங்க பாருங்க மேலே அந்த நொங்கு வேலை தான் வந்து நாங்கள் வந்து வெட்டுறோம். நாங்கள் நொங்கு வெட்டுறோம் அடைஞ்சா வச்சாங்க சத்தத்தை கொண்டு போக இல்லாட்டி துரத்தம் எழுப்போம். சரி அப்போ அங்கே பாட்டு போகிறோடியால கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் கட்டி போட்டுப்பா. ஓகே அதாவது வந்து சத்தத்தை விட்டு போட்டு இந்த சாலில் கூடிய இருக்கலாம் பிசிங்கானெல்லாம் போட்டுருந்தாங்க. போயிட்டு இருந்தாலும் கத்தி யூஸ் பண்ணல பாட்டு போட்டுக்கிறேன். ஆடவா கிளம்ப ஆடவா வாங்க வந்து போடுங்க கொத்து காட்டி போட்டு பா. ஓகே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, நான் உண்மையிலேயே வந்தேன். நான் இப்போ ரோட்டால் வேறு ஆள் சொல்லிச்சது ஒன்றுக்கும் பயப்படாங்க கொண்டு வந்த கொக்கச்சத்தத்தை தாங்க. நான் இருந்தால் வாங்கி மழை மண்டால் தீட்டிச்சு இருந்தால் கொண்டு வருவாங்க கையில் இருந்தால் தீட்டினா தீட்டி போட்டு நீங்கள் பின்னால் வாங்க நான் எல்லாத்தையும் பொட்டி தரணுன்னு சொல்லி போட்டுருந்தா என்ன வந்து அதுதான் அப்படியே கூட்டி கொண்டு போகிறார். எங்களோட பயப்படுதா அப்படின்னு இல்லை தெரியாது எங்களுக்கு செய்து ஆமாம். ஆமாம் பாருங்க படத்தை பாருங்க என்ன இல்லை அதுதான் இல்லை அங்கதான் கிடந்த நல்ல நீட்டு புல்லு தரமான கிடந்த நல்ல நீளம். இதில் கொஞ்சம் பாம்பு நிற்க மாட்டேன் சொன்னது வந்து இந்த புல் வழக்கான்னு வந்து பாம்பு நிற்க மாட்டேன். நாங்கள் இந்த சம்பு இது கட்ட சம்பு இதுக்கு அப்படி சுருண்டு போய் படுத்திருக்கும் பாம்பு பக்கண்டு கொத்தி விட்டுரும். இது கொஞ்சம் ஆபத்தான சம்பு பார்க்க எப்படி கிடக்கு செலவு போல, ஆனால் டக்கண்டு கொத்தி போடும் முளக்கண்டு கையில். கடற்கரை நோக்கி போய் கொண்டிருக்கேன். கடற்கரை நோக்கி கடற்கரை சாய்க்காலாம் நீங்கள் வந்து போவோம். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தாண்டி நிற்கும், செட்டியாக தாண்டி நிற்கும். அப்படிதான் நாங்கள் இப்போ கடற்கரை கிட்ட வந்துட்டோம். தான் பாருங்க
அஜி வந்து இதுதான் இப்போ டீச்சர் விட்டு வரான் இது அவங்க வந்து போகுதான் காம்பனிக்கும் புள்ளிக்கும் பூரணிக்கும் பண்றாங்க. என்னடா போகுது கால் வச்சதுல போகுதுடாப்பா இதுக்குள்ள அடி ஆள் நைஸாக இருக்குது அதான் சாமன் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஓ என்னப்பா செருப்பு போட அனுக்கிறேன் பயம் இல்லை. இதுக்காங்க முதல்ல இருக்கும் பாம்பு இருக்கும். இது இப்போ என்ன தண்ணி தானே சேரு இங்கே பாருங்க சேத்துக்க தான் இது வளரும். இதுக்குள்ள சேத்துக்க தான் வளரும் இங்கே. ஓ பெரிய பாம்பு இந்த புல்லு வளர்க்க வளர்ற பாம்புகள். இது வந்து மூடு கட்ட மணியா இருக்கு. நல்லா இருக்கும். இதுக்காக சம்பளம் தான் துப்புராய கொடுக்குறாங்க. இதுக்கு ஆடுறது தெரியாம இருக்கு. ஏன்னா துப்புராக்கி கொடுக்குறாங்க. நான் முதல் இலை இதெல்லாம் இதால் கடற்கரை காக்கால் போடுறது இதில் இவ்வளோ மானது மாட்டது தானே. ஓ முதல்ல சின்ன சின்னன் கடிக்காது அது ஓடிடு. அது ஓடிடு. பாம்பை மிதிச்சா கடிக்கும். தெரியும் இதில் இருந்த சேரு தானே இருக்க மாட்டார். புல்லு வளர்க்க தானே இருக்கும். நாங்கள் வந்து இப்படி அறுத்துருக்க மாட்டோம். நாளைக்கு வேணுமெண்டா சொல்லுங்க அறுத்து வரேண்ணா. இதை போட்டுட்டு ஓ பெரிய முதல உப்பையும் இருக்குது அங்கே அதுக்குள்ள இருக்கு. இதுவரைக்கும் இருக்கும் படுத்து இருக்கும். ஓ மற்ற இவ்வளவு தண்ணி இருக்கும் உங்க இதில் இந்த மழை காலத்தில். இதுண்ட காய் இதுக்கு இந்த காய் போல இருக்கு. அது என்னன்னு தெரியல எனக்கு. அங்கே இல்லை அப்படி போல தான் கிடக்குது. அது உடைச்சா என்ன அந்த பழுக்கோணும் போல இருக்கு. இப்போத்தானே அது பிஞ்சு. ம் வேற சான்ஸ் இல்லை. தண்ணி பாம்பு தான். ம் ஆனால் இது தேவைன்னா மேலே அந்த எங்களுக்கு அந்த மூடு போடுறதுக்கு மோட்டருக்கு அப்படியே அடிக்க இல்லாம. ஓ அப்படியே உடைக்காம இருக்குங்க. உடைச்சா இருக்க பொரியல் கட்டு கட்டாவே. ஓ அப்படி இருக்கு.
நீங்கள் பாருங்க, இதை பார்த்தா நீங்கள் இப்போ என்ன நீங்கள் ஒன்று தயாரிக்கோண்டா சீட்டு வண்டிகள் ரெடிமேடாக போய் ரெடிமேடாக ஓடுகள் வண்டிகள். நாங்கள் இயற்கையிலேயே ஒரு மழை தண்ணி படாமல் ஒரு நல்ல குளிர்மையும் இருக்கும், குளிர்மையாகவும் இருக்கும். மற்றது இயற்கையிலேயே தண்ணி உள்ளுக்கு போகாத மாதிரி நாங்கள் அந்த இயற்கையில் அமைக்கிறோம். சீட்டை போட்டால் ஃபேன் இல்லாட்டி ஒரு பேப்பர் வேணும் பிசுக்கி கொண்டு இருக்கு, கையும் முளையும். இது தானாகவே கூழ் தரும். அது இப்படி அப்படி சொல்லுங்க. அப்போ இப்போ மேல் மோடண்டா இந்த தனி இதுவரை எடுக்கணும். எடுத்து இதை ஒன்றில் அடிக்கி மேலால் வச்சு இந்த நீளத்துக்கு தானே போட போறீங்க. அப்போ நீளத்துக்கு போட்டால் இப்படி நீங்கள் இந்த இதில் வெட்டித்தானாக்கும் போட்டு வெட்டி தான் பார்க்கணும். வெட்டி போட்டு இப்படி அடிக்கணும். இந்த இறக்கா பாட்டுக்கு தண்ணி இதாண்டாது. அப்படி பார்த்து போடுங்க எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்த அதுக்கேற்ற மாதிரி. பாரமாக இருக்குமா பாருங்க, தூக்கி பாரம்பரம். இதை கொட்டக்கூடாது, நாங்கள் இருந்தால் பிறகு மறப்போம். இது பண்ணி பார்த்துட்டு பிறகு நாங்கள் இதட்டுவோம். எப்படிங்க பாப்பா தூக்கி ஒரு பேக்கு உள்ளே போட போறீங்களோ? சுற்றி போட்டு தான் வச்சிருக்கோம். சுற்றி போட்டு வச்சிருக்க பாடம் வச்சிருக்கல. நீளமானதை இன்னும் ஒரு ஒரு பகுதியில் அடுக்குவோமா? இஞ்சால் அடுக்குங்க. இதை பட்டியா அதுக்கு மேலால் போடாங்க. தூக்கி தந்துட்டு நான் இதை மேலால் தூக்கி தர. நாங்கள் அதையும் பார்க்காமல் நாங்கள் ஒரு டூரிஸ்ட் கொட்டல் அமைக்கிறதுக்காக நாங்கள் பெரும் அதுக்காக நாங்கள் விடாமுயற்சியில் எங்களோட இதை துவங்கி கொண்டு நிற்கிறோம். தொழில்பாடு இப்படி போய் கொண்டிருக்குது. ஓ மண்ண தொழில் நானுங்க என்ன பிரச்சனை தொழில் இல்லை சார். உள்ளுக்கு அப்படித்தான் இருக்குமா? உள்ளுக்கு அப்படித்தான் இருக்கும். ஒரு இடையை எடுத்து போட்டு வைக்க நீங்கள் எனக்கு நான் அறுக்கிறேன்டா அறுத்து தாரன். என்ன தூக்கி வைப்போம் முதல் எப்படிங்க இங்கே பார்த்தியல பாரமா மான் அறுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சரிச்சியலண்டா எல்லாம் கொட்டுப்பட்டுது. பிடிச்சுக்கொண்டு வீட்டை போட்டுவிடும். எங்க
ஆ கடிக்க ஓடிடுவேன். ம் எதுக்கும் துணிச்சல் வேணும் என்ன உண்மைதான் என்ன. ஆம்பளை அப்புறம் தான் ம் ஆம்பளை அப்புறம் தான் அப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? ஏய் ஆம்பளை அப்புறம் தான் நல்லவா பொம்பளை அப்புறம் தான் நல்லவா? ரெண்டும் ஒன்று தானுங்கோ. பொம்பளையும் உண்டு. ஆனான்ட்டு சட்டம் ஆம்பளை பக்கம் தானே இருக்கு, பொம்பளை பக்கம் தானே இருக்கு. டக்குன்னு என்ன செய்து விட்டாலும் பொம்பளைக்காக அரெஸ்ட் பண்றாங்கல்ல, ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கு. மற்றதெல்லாம் மற்ற எல்லாம் சரி. போய்க்கேங்க ஒரு தன் வீட்டில் ஒரு பாவம் கடலால் வந்து ஒரு பார் அடிக்க போய் ஒரு ஸ்டவுட் வண்டி எடுத்தது வீட்டில் அமைதியாக குடிச்சு கொண்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட மனுஷி அவட தங்கச்சி வீட்டே இருக்கிறது. அப்போ அவன் போய் கேட்டான், நீ அந்த வீட்டை வா, அங்கட வீட்டை வந்திருப்போம். அந்த வீட்டில் ஏனண்டா டக்கடா ஒன்றோட்ட அக்காவும் இருந்து அவள் வரமாட்டாள், இங்கே தான் இருப்பாள். எங்களுக்கு ஒரு வீடு இருக்குத்தானே, அவன் பொடியன் கேட்குறான், எங்களுக்கு ஒரு வீடு இருக்குத்தானே, அவனுக்கு 3 பிள்ளைகளும். அப்போ எங்களுக்கு வீடு இருக்குத்தானே, அதில் வந்திருந்தா என்ன, ஏன் ஆற்றையும் வீட்டில் இருப்பான். சரி நான் பெற மாட்டேன், நீ போடுறேன்டா அப்போ. சரியாண்டி போட்டு நான் வந்துட்டு வீட்டை அப்படி என் வீட்டை வந்திருக்க கிரண்டு ஆட்டோ ஒன்று வருது. பார்த்தா பொலுசு. அவட தமக்கா ஃபோன் பண்ணி சொல்லி கிரண்டு, ஐயா அந்த பொடியான், ஐயா என்ன இருக்கு, என்ன ஐயா என்னுடைய மனுஷி இந்த வீட்டை வந்திருக்க சொல்ல, அங்கே தான் இருக்க போகிறேன், துவா வந்து அந்த துவா அனுப்ப சொல்லி பிடிச்சி கொடுக்குறா ரெண்டு சொல்ல, வாங்க வாங்க வாங்க. அப்போ அந்த பொடியை ஏற்றி கொண்டு போய் என்ட்ரிகள் எல்லாம் அந்த பொடியன் இதுவரை பிள்ளைகளுக்கே அடித்தது கிடையாது. புள்ள மனுஷிக்கெல்லாம் அடிக்கிறீங்களா, குடிச்சு போட்டு கசிப்பு குடிச்சு போட்டு. அப்போ அவன் சொன்னான், ஐயா கசிப்பே நான் குடிக்கிறே இல்லையா ஐயான்ட்டு சொல்லையும் கேட்க இல்லை. அங்கே கொண்டு போய் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிப்படுது, கசிப்பு குடிச்சிட்டு மனுஷிக்கு அடித்தேன். அப்போ என்னய்யா சார் நான் அப்படி இல்லை அவர் சொல்கிறார், சொல்லையும் கேட்குறாங்க இல்லை. எழுதினாங்க, பேந்தாம் கொண்டு போய் ஒரு கம்பி கூட்டுக்க விட்டாங்க, உள்ளே கம்பி கூட்ட பூட்டால பூட்டினா அதுக்கு நாய் இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் இது இல்லை தானே, சரி என்னடா இது அண்டு அவர் இதான் அந்த பொடியன் சொல்கிறான் கவலையா. பேந்து பிடியும் மட்டும் அதுக்கே இருந்து கொண்டிருக்க ஒரு 9:30 வந்தாங்களாம். வந்துட்டு இதில் சைம்பைங்க வாங்க வாங்க உஷாவில்லாண்டு கோர்ட்ஸில் கொண்டு போய் ஆயர்படுத்தி சொல்ல 50,000 ரூபா சதுரப்பணையில் வீட்டை போடலாம். ஒரு குடும்பத்துக்கு ஏன் இந்த அந்த அவன்கிட்ட குடும்பத்துக்கு ஏன் இந்த பொம்பளைய இந்த தமக்கக்காரியா, அவன் குடும்பத்தை அவன் தானே காசு கொடுத்து பார்க்குறான், உழைக்கிறான் பார்க்குறான். அப்போ சரி இந்த சரிபுலை இங்கே இருக்கிறானுகள் இல்லை. அப்போ இதுக்கு ஒரு வேறொரு இதான இடங்கள் என்றால், நீங்கள் ஏன் அவற்ற குடும்பத்துக்கு போறியல் ரெண்டு தான் கேட்கணும் மொழிய அவாட கதையை கேட்டு அவனை போயிட்டு அந்த பொடியன் 4 மணி சென்றான் பேர. நேற்று பின்னேரம் போல பிடிச்சி கொண்டு போய். அப்போ பாருங்க இதுவும் இங்கேயும் காலங்கள். அப்போ எல்லாம் பொம்பளையால் தான், எல்லாம் பொம்பளை எல்லாரும் மண்டில்ல. சில இதில் குடும்பத்துக்கு 3 பிள்ளைய பெற்றுமுங்கோ, சில நேரத்தில் அக்கா ஒட்டோட்ட அக்கா தங்கச்சி இந்த கதையை கேட்டு குடும்பம் குலையுது. குடும்ப பிரச்சனை வெளியில் போனால் குடும்ப பிரச்சனைங்கோ, இது குடும்ப பிரச்சனைன்றா நாங்கள் இப்போ குத்துப்படுறோம் அடிபடுறோம். இப்போ அடிபட்டாலும் எனக்கு 3 பிள்ளை இருக்குது, எல்லாரும் கல்யாணம் செய்தப்போ குத்துப்பட்டால் வெளிக்கு தெரியக்கூடாது. அதுக்கு மற்றவர்கள் அதுக்கு தலை போட்டால் அது இன்னும் அந்த குடும்பத்தின்
திரும்ப அப்ப இதுக்கு யாருக்குங்க சார் கடவுள்கிட்ட தானுங்க ஒரு பாரத்தை போட்டுட்டு நாங்கள் நடக்கலாம். நாட்டில் கணக்க பிரச்சனைகள் நடக்குது. சில இடத்துல மீன் இல்லையோ மண்ணன் நம்பியில இந்த நாங்களுங்க இப்பத்திய நிலையில எங்களுக்கு ஒரு நல்ல நாடொன்று கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ஸ்ரீலங்காண்டு ஒரு நல்ல நாடு கிடைச்சிருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு வந்திருக்கிறார் ஒரு ஐயாண்டு ஒரு ஜனாதிபதியா அவர் வந்துட்டாரு. எங்களுக்கு இதுவரை எங்கோ முந்தி இருந்த ஜனாதிபதியாக்கள் இருக்கேங்கோ இந்த பொமிட்டில் வெள்ளங்கள் வந்தால் 2500 ரூபா பொமிட்டில் பருப்பும் 2 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் 1 கிலோ சீனியும் தந்து விட்டு எங்களுக்கு தந்துருக்கு வெள்ள அழிவுக்கு. இந்த 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 காலத்தில் தான் இவ்வளோ காலத்துக்கு உன்னுடைய ஐயா அப்பா கடை காலத்தில் இருந்து என்னுடைய காலத்தில் என்னுடைய பிள்ளைகள காலத்தில் இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சப்பாத்து எல்லாம் சப்பாத்து எங்களுக்கு அனர்த்தத்துக்கு பேங்கில் காசு எடுத்தாலே இந்த இந்த ஒரு ஜனாதிபதி ஐயா இருக்கிற இதுக்காக அப்படி இருந்தும் கடவுளாக இது தெரிவு செய்யப்பட்டு ஒரு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு ஜனாதிபதி ஐயா. அதுக்கு அந்த ஆளுக்கு ஒரு சிவருவம் கொண்டு வந்து நிற்கிது. இந்த இயற்கை ஒன்று அந்த ஆளை முன்னேற்றப்படாமல் இருக்க எல்லாம் பக்கம் எல்லாம் நாங்கள் சரி நாடில் பிரச்சனை இருக்காண்ட இயற்கை ஆளை போட்டு இதாண்டி கொண்டு நிற்கிது. ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது. எண்ணெய் விலை இருந்தால் ஈரானும் அமெரிக்காவும் சண்டை பிடிக்குது. அப்போ சண்டை பிடிச்சா என்ன செய்கிறது அந்த ஆள்? அப்போ அது புதைக்குது. அப்போ எங்கட நல்ல ஜனாதிபதி ஐயா வந்திருக்கிறார். நல்ல சட்டங்களையும் கொண்டு வந்திருக்குது. ஆனாண்டு இப்பத்திய காலத்தில் காணுமா இது சரி மறைச்சி பாருங்க வந்து எல்லாம் பட்டி எல்லாத்தையும் செஞ்சுதாரு வட்டிக்க மாட்டோம் கை வைக்க பயந்துருப்போம். வேற எங்கோ என்ன மாதிரி பிரச்சனை உண்டு? ஒரு நல்லவராக தோன்றப்படும் மனிதர்களுக்கு வேறொரு தெய்வமாக ஒரு ஆள் இப்போ உங்களுக்கு இது வழி காட்டி இதில் வழி தெரிஞ்சிருக்கு இதில் இருக்கண்டு அதை என்னென்று அறுத்தெடுத்து கொண்டு போகணும். இந்த சேராக்கனை கண்டா அதுக்கு ஒரு தடவை விட்டுருக்கு பாரு ஒருத்தன் பாரான் இவரால் தான் உனக்கு இந்த உலகம் கொண்டு போவியல் என்ற ஒரு நிர்பந்தம் ஒன்று இன்றைக்கு ஒரு 4 மணி 4:30 ஒரு கடவுள் கொடுப்பான். திருப்பி விட்டியா 2 நீங்க ஓடுங்க நீங்க எடுங்க நீங்க சைக்கிள் எடுத்தா சரி. சரி இப்போ நான் வந்து ஏறணும். நீ ஏறணுமே அப்படி அடிப்படு சம்பாடு இல்லை போடுங்க போடுங்க குளிக்கிறானே வச்சிருப்பியல் பூஜை இன்னைக்கு வெளில தான் இல்லை இது கொட்டப்பட போகுது. இங்கே இதை எப்படி எடுங்க. ஓகே ஓகே ரைட் எல்லாத்துக்கும் ஒரு மெதட் இருக்கேன். அடி பக்கம் கொஞ்சம் இங்கே வேணுமோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பைக்கணும் போட அப்போ பாருங்க இப்படியெல்லாம் மிதன்றன்னு சொன்னால் இன்னும் இந்த வேலை முடியும். இருக்கிற நேரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்து எடுக்கிறது. இந்த வைங்க வைங்க பின்ன என்ன
அஞ்சு சம்பளம் கொஞ்சம் வேகம் தான் இப்போ பார்த்து ஓ என்ன போய்க்கு ஆ ஸ்டார்ட் பண்ணுறது அது இன்னும் போய்க்கேது இன்னும் வைக்க முடியல கண்டு இந்த காற்றை விட்டு தண்ணினா தெரிஞ்ச அதே எல்லாமே வந்து ஃபுல்லாக வெட்டிட்டோம் பாருங்க உண்மையிலே ஆள் வந்தபடியால் ஒரு உதவி பெரிய ஒரு உதவியாக போயிட்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இப்படி ஒரு 10 ட்ரிப் போய் வரணும் நாங்கள் வந்தால் தான் எங்களோட அந்த வீட்டுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும் இது முந்தி மாடு வளர்க்குறாக்கள் இது ஓலை கட்டி கொண்டு கிடக்கு மாடுக்கு சாப்பிட்றதுக்கு அப்போ சரி நன்றி வேணா நன்றியா நன்றியா போயிட்டு வரோமே அங்கே போய் பார்ப்போம் இப்படி அது அங்கே போய் கொண்டு ரோட்டால் காற்றுன்னு சொன்னால் சுழட்டி அடிக்குது காற்று அது ஓடிக்கொண்டிருக்கிறான் அங்கே கண்ட புள்ள இப்போ இங்கே எப்படி காணக்கூடிய கிடக்கு சம்ப ஓ ஒரு முடிஞ்சே போடு ஆட்டோ மாதிரி ஓ முடி போடுமா நான் தெரிஞ்சாக்கெல்லாம் இருந்தாலும் தெரியாது பாருங்க இப்போ நாங்கள் வந்து வீட்டு கிட்ட நெருங்கிட்டோம் ஒன்று தேவையண்டா அதை செய்து முடிக்க வேணும் என்னடாக்கன் மோட்டால வெட்டு நான் ஆக்கள்கிட்ட பட்டு போதுடா இல்லை கொடுத்து போட நியாயமா ஆக்கிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் தூக்கி உள்ள வைப்பேன் இந்தா வந்த ஆடு மாடு வந்து சாப்பா இது அப்படின்னா இதை முடிச்சுக்கோ நாங்கள் காணுமோடா அது காணாதான் பெரும் பாப்போம் திரும்ப போய் வெட்டு காணாதான் சல்மி வந்து எனக்கு அப்போ என்ன மாட்டு குளோட்டி கொண்டு விட்டு கிடக்கும் அதுதான் என்ன நான் இப்போ வந்தேன்னுண்டு இப்போ ஒரே கரைச்சலாக கஞ்சலா கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கான் ஐயோ அடிச்சா எதுவும் வெயிட்டான கதவு குப்புறத்தம்மா இங்க அடிச்சா அப்படிதான் சொப்பண்டு விளைச்ச இதுக்கு காலை முறிச்சு விட்டு மடியில் அடியில் இங்க கால் இதுக்கு மாட்டி இருக்கும் முறிச்சிருக்கும் இதுல முடிஞ்சிருக்கும் அடிதான் சரி அப்ப இதை வந்து பார்த்துருப்பியால் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி தான் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்